ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா ரெண்டு முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், இந்தியா ரஷ்யாவிடமிருந்து 35,000 கோடி ரூபாய் செலவுல S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வாங்கியிருக்காங்க. தற்போது S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை இந்திய படையில் இணைக்கும் பணி நடந்து வருது. இந்த சூழ்நிலையில இந்தியா ரஷ்யாவிடமிருந்து வாங்கியிருக்க S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் குறித்து ஒரு முக்கியமான அப்டேட் வெளிவந்திருக்கு. அது என்ன அப்டேட்? S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தோட செயல்திறன் என்ன? இந்த மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை இந்தியா எதற்காக வாங்கியிருக்காங்க? S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எப்படி செயல்படுது அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். இரண்டாவது டிஃபென்ஸ் அப்டேட், இந்தியா ரஃபேல் போர் விமானங்கள்ல பயன்படுத்தப்படும் ஸ்கால்ப் க்ரூஸ் மிசைல்களை உள்நாட்டிலே தயாரிக்க இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. இந்த மிசைல எதற்காக இந்தியா உள்நாட்டிலே தயாரிக்க முயற்சி செய்றாங்க? ஸ்கால்ப் க்ரூஸ் மிசைலோட செயல்திறன் என்ன? இந்த மிசைல வரும் காலத்துல இந்தியா என்ன மாதிரியான ஆபரேஷன்களுக்கு பயன்படுத்த திட்டமிட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனலை நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாம பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில பிரச்சனை உச்சகட்டத்தில் இருந்த போது ரஷ்யா இந்தியாவிற்கு முதல் S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை சப்ளை செஞ்சாங்க. இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை பஞ்சாப் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஏர்பேஸ்ல இந்தியா டிப்ளாய் செஞ்சாங்க. இதனை தொடர்ந்து ரஷ்யா S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தோட இரண்டாவது ஸ்குவாட்ரன்ட இந்தியாவிற்கு சப்ளை செஞ்சாங்க. இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வெஸ்ட் பெங்கால் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஹஷிங்மாரா ஏர்பேஸ்ல இந்தியா டிப்ளாய் செஞ்சாங்க. இதற்கு முக்கிய காரணம் சிக்கன் நெக் காரிடோர் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் முக்கியத்துவம் வாய்ந்த இடத்தை பாதுகாப்பதற்கு. இந்த சிக்கன் நெக் காரிடோர் பகுதியை சீனா கைப்பற்றிட்டாங்கன்னா இந்தியாவுடைய நார்த் ஈஸ்ட் பகுதி முழுவதும் இந்தியாவுடைய மத்த பகுதியில் இருந்து பிரிக்கப்படும். அதனால ஒரு யுத்த நேரத்துல இந்த சிக்கன் நெக் காரிடோர் பகுதியை ஒரு அட்வான்டேஜா சீனா எடுக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தோட இரண்டாவது ஸ்குவாட்ரன்ட வெஸ்ட் பெங்கால்ல டிப்ளாய் செஞ்சாங்க. சீனா லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில தொடர்ந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேலைகளை அதிகப்படுத்தி வர்றாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு நெட்வொர்க் ஆஃப் ஏர் பேசஸ் சீனா அமைச்சிருக்காங்க. ஒரு யுத்த நேரத்துல இந்த ஏர் பேசஸ்ல இருந்து தன்னுடைய ஃபைட்டர் ஜெட்டுகளை ஆபரேட் செய்து இந்தியாவை தாக்க சீனா திட்டமிட்டிருக்காங்க. சமீபத்துல கூட இந்திய மற்றும் சீன வீரர்களுக்கு இடையே எல்லையில் கடுமையான மோதல் ஏற்பட்டது. இதனை தொடர்ந்து நடந்த 17வது கட்ட ராணுவ கமாண்டர்களுக்கு இடையிலான பேச்சுவார்த்தையில எந்த ஒரு முடிவும் எட்டப்படவில்லை. அதனால சீனா மற்றும் இந்தியாவுக்கு இடையே லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில இன்னும் பிரச்சனை இருந்து கொண்டுதான் இருக்கு. இந்த சூழ்நிலையில தான் ரஷ்யா இந்தியாவிற்கு மூணாவது ஸ்குவாட்ரான் S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை சப்ளை செய்ய இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தோட மூணாவது ஸ்குவாட்ரான் ஜனவரி முதல் பிப்ரவரி மாதத்துக்குள் இந்தியாவிற்கு சப்ளை செய்ய ரஷ்யா திட்டமிட்டிருக்காங்க. உக்ரைன் ரஷ்யா போர் ஒருபுறம் விறுவிறுப்பா நடந்து கொண்டிருந்தாலும் ரஷ்யா இந்தியாவிற்கு கொடுத்த உறுதிமொழியை காப்பாற்றி வர்றாங்க. இந்தியா ரஷ்யாவிடமிருந்து வாங்கியிருக்க இந்த S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினால எதிரிகளின் க்ரூஸ் மிசைல் மற்றும் பாலிஸ்டிக் மிசைல்களை இடைமறித்து தாக்க முடியும். அதே போன்று ஃபைட்டர் ஜெட் விமானங்கள், அன்மேன்ட் ஏரியல் வெஹிக்கிள்கள் போன்ற பலவிதமான ஏரியல் டார்கெட்டுகளை தாக்கி அளிக்க முடியும். இந்தியா ரஷ்யாவிடமிருந்து 35,000 கோடி ரூபாய் செலவுல 5 ஸ்குவாட்ரான் S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வாங்கியிருக்காங்க. ரஷ்யா இந்த 5 ஸ்குவாட்ரான் S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை அடுத்த பைனான்சியல் இயருக்குள் இந்தியாவுக்கு சப்ளை செய்ய திட்டமிட்டிருக்காங்க. இந்த S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இந்திய விமானப்படையில் இணைக்கப்பட்டது ஒரு கேம் சேஞ்சர் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இந்தியாவுடைய ஏர் டிஃபென்ஸ் கேப்பபிலிட்டியை பல மடங்கு அதிகரிச்சிருக்கு அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இந்தியாவிடம் உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், இஸ்ரேலிடம் இருந்து வாங்கிய ஸ்பைடர் குயிக் ரியாக்ஷன் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்கள், MRSAM மிசைல்கள் போன்ற பலவிதமான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள் இருக்கு. இந்த சிஸ்டங்களோடு S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமும் இணையும் பொழுது இந்திய வான்பரப்புக்குள் எதிரிகளால் ஊடுருவல் நடத்தவே முடியாது அப்படிங்கிற நிலை ஏற்பட்டிருக்கு. சமீபத்துல இந்தியா S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை கொண்டு பயிற்சி மேற்கொண்டாங்க. இந்த பயிற்சிக்கு பிறகு சீனா மற்றும் பாகிஸ்தானுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. அதாவது சீனா ரஷ்யாவிடம் இருந்து வாங்கியிருக்க S-400 ஏர் டிஃபென்ஸ்
டிஃபென்ஸ் சிஸ்டத்தை விட இந்திய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தோட கேப்பபிலிட்டி பல மடங்கு அதிகமா இருந்திருக்கு. இந்தியா ரஷ்யாவிடம் இந்த S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை ஆர்டர் செய்யும் பொழுது இந்தியாவிற்கு தகுந்தது போல் இந்த S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. சீன ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை விட இந்திய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தோட செயல்திறன் மிக சிறப்பா இருக்கு அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. ரஷ்யா இந்தியாவிற்கு S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை தொடர்ந்து S-500 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தையும் கொடுக்க முன் வந்திருக்காங்க. ஆனா சீனாவிற்கு S-500 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை ரஷ்யா கொடுக்க மறுத்துட்டாங்க. முதல்ல S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை சீனா லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில் டிப்ளாய் செஞ்சாங்க. இதனைத் தொடர்ந்து ரஷ்யாவிடம் இருந்து வாங்கிய இரண்டாவது ஸ்குவாட்ரான் S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வெஸ்ட் பெங்கால் பகுதியில் இந்தியா டிப்ளாய் செஞ்சாங்க. ஃபியூச்சர்ல ரஷ்யா இந்தியாவிற்கு சப்ளை செய்ய உள்ள S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை சீன எல்லையை ஒட்டியுள்ள பகுதியில் அதிகமா டிப்ளாய் செய்ய திட்டமிட்டிருக்காங்க. இதனால இந்தியாவுடைய நார்த்தன் செக்டார்ல இருந்து ஈஸ்டர்ன் செக்டார் பகுதி வரைக்கும் எந்த ஒரு சீன ஃபைட்டர் ஜெட் விமானமோ அல்லது ஏவுகணையோ ஊடுருவ முடியாத அளவுல டிப்ளாய் செய்ய போறாங்க. ரஷ்யா S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை முதல்ல 2007 வருடம் தன்னுடைய படையில் இணைச்சாங்க. இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை அல்மாஸ் ஆன்டே அப்படிங்கிற நிறுவனம் டிசைன் செஞ்சிருக்காங்க. இந்த சிஸ்டத்தை மேனுஃபேக்சர் செஞ்சது ஃபேக்கல் மெஷின் பில்டிங் டிசைன் பீரோ அப்படிங்கிற நிறுவனம். ஒரு S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படின்னா மிசைல் லான்ச்சர்கள், ரடார் சிஸ்டங்கள் மற்றும் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம், இந்த 3 சிஸ்டங்களும் இணைந்ததுதான் ஒரு S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை சமவெளி பகுதியில் பயன்படுத்தும் போது பயன்படுத்துவதற்கு ஒரு நார்மல் ரடார் சிஸ்டமும் ஹை ஆல்டிடியூட் பகுதியில் டிப்ளாய் செய்யப்படும் பொழுது பயன்படுத்துவதற்கு தேவையான ஹை ஆல்டிடியூட் ரடார் சிஸ்டமும் இணைக்கப்பட்டிருக்கு. அதனால லடாக், அருணாச்சல் பிரதேஷ் போன்ற ஹை ஆல்டிடியூட் பகுதியிலையும் இந்த S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினால சிறப்பா செயல்பட முடியும். இந்த சிஸ்டத்துல 4 விதமான இன்டர்செப்டார் மிசைல் பயன்படுத்தப்பட்டிருக்கு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா குறைந்தபட்சமா 40 கிலோமீட்டர்ல இருந்து அதிகபட்சமா 400 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள டார்கெட்டுகளை இன்டர்செப்ட் செய்வதற்கு 4 விதமான மிசைல்கள் பயன்படுத்தப்படுது. S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் டார்கெட் எவ்வளவு தூரத்தில் இருக்கு அப்படிங்கறத பொறுத்து தன்னிச்சையாகவே மிசைலை தேர்வு செய்து பயன்படுத்தும். S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினால ஒரே நேரத்துல 160 டார்கெட்டுகளை ட்ராக் செய்ய முடியும். அது மட்டும் இல்லாம ஒரே நேரத்துல 80 டார்கெட்டுகள் மீது தாக்குதல் நடத்த முடியும். இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினால டாக்டிக்கல் பாலிஸ்டிக் மிசைல்களை 60 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் பொழுதே இடைமறித்து தாக்க முடியும். S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை டிப்ளாய் செய்வதற்கு வெறும் 5 நிமிடங்கள் தான் ஆகும். S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை ட்ரக்ல மவுண்ட் பண்ணிருக்காங்க. இதனால இந்த சிஸ்டத்தை ரோட்ல டிரான்ஸ்போர்ட் செய்யும் பொழுது 60 கிலோமீட்டர் வேகத்துல டிரான்ஸ்போர்ட் செய்ய முடியும். அதுவே கரடு முரடான பாதைகள்ல எடுத்து செல்லும் பொழுது 30 கிலோமீட்டர் வேகத்துல டிரான்ஸ்போர்ட் செய்ய முடியும். இந்த சிஸ்டத்தினால எதிரிகளின் ஸ்ட்ராட்டஜிக் பாம்பர்கள், எலக்ட்ரானிக் வார்ஃபேர் ஏர்பிளேன்ஸ், ரெகானசன்ஸ் ஏர்கிராஃப்ட், ஏர்லி வார்னிங் ரடார் ஏரோப்ளேன்ஸ், ஃபைட்டர் ஜெட் விமானங்கள், பாலிஸ்டிக் மிசைல்ஸ் போன்ற பலவிதமான ஏரியல் டார்கெட்டுகளை தாக்கி அளிக்க முடியும். இந்த சிஸ்டத்தோட ரெஸ்பான்ஸ் டைம் 9 இருந்து 10 செகண்ட். இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான ராணுவ உறவு மிகவும் வலிமையானது. மேற்கத்திய நாடுகள் இந்திய ரஷ்ய உறவை சீர்குலைப்பதற்கு பல முயற்சிகளை செய்து வந்துகிட்டு இருக்காங்க. அதையும் மீறி இரு நாடுகளும் தொடர்ந்து தங்களுடைய ராணுவ உறவை மேம்படுத்தி வர்றாங்க. இரண்டாவது டிஃபென்ஸ் அப்டேட், இந்தியா பிரான்சிடம் இருந்து 36 ரஃபேல் போர் விமானங்களை வாங்கியிருக்காங்க. இந்த ரஃபேல் போர் விமானத்துல MBDA நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட ஸ்டெல்த் தொழில்நுட்பம் கொண்ட ஸ்கால்ப் க்ரூஸ் மிசைல்கள் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த மிசைல MBDA நிறுவனத்துடன் இணைந்து இந்தியாவில் தயாரிப்பதற்கு திட்டமிட்டிருக்காங்க. MBDA நிறுவனம் ஒரு ஐரோப்பிய டிஃபென்ஸ் நிறுவனம். ரஃபேல் போர் விமானத்துல இணைக்கப்பட்டிருக்க இந்த ஸ்கால்ப் மிசைலோட செயல்திறன் இந்தியாவிற்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால ஃபியூச்சர்ல இந்திய படையில் இணைய உள்ள தேஜஸ் MK-1A விமானம், தேஜஸ் MK-2, AMCA 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் போன்ற அனைத்து விமானங்களையும் இந்த மிசைலை பயன்படுத்துவதற்கு இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. அதனால இந்த மிசைல இந்தியாவிலே தயாரிப்பதற்கு முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. எதற்காக இந்தியாவிற்கு இந்த ஸ்கால்ப் மிசைல் பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த மிசைல்ல ஸ்டெல்த் தொழில்நுட்பம் இருக்கு. இதனால எந்த ஒரு எதிரி ரடார் சிஸ்டத்தினாலையும் இந்த மிசைல கண்டுபிடிக்க முடியாது. இந்த மிசைலை பயன்படுத்தி மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை கொண்டு பாதுகாக்கப்பட்ட பகுதிகள் மீது கூட இந்தியாவால் தாக்குதல் நடத்த முடியும். அது மட்டும்
மட்டும் இல்லாம தொலை தூரத்துல இருந்து கொண்டே இந்த மிசைலை லான்ச் செய்து ஹை வேல்யூ டார்கெட்டுகளை தாக்கி அழிக்க முடியும். இந்த ஸ்டெல்த் தொழில்நுட்பம் கொண்ட ஸ்கால்ப் மிசைல எம்பிடிஏ நிறுவனமும் இந்தியாவின் பாரத் டைனமிக்ஸ் நிறுவனமும் இணைந்து இந்தியாவில் தயாரிக்க போறாங்க. இதற்கான லைசன்ஸ் அக்ரிமெண்ட் கூடிய விரைவில் கையெழுத்திடப்பட உள்ளது. ஏற்கனவே பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட் நிறுவனமும் எம்பிடிஏ நிறுவனமும் இணைந்து ஏஎஸ் ராம் மிசைல்களை இந்தியாவிலே தயாரித்து வர்றாங்க. இந்த மிசைல்களை கொண்டுதான் இந்திய விமானப்படையில் பயன்பாட்டில் உள்ள R-73 மிசைல்களை இந்தியா ரீப்ளேஸ் செஞ்சாங்க. இந்த ஸ்கால்ப் மிசைல ஸ்டார்ம் ஷேடோ மிசைல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மிசைல் 5.1 மீட்டர் நீளமும் 0.48 மீட்டர் டயமீட்டரும் கொண்டது. இந்த ஸ்கால்ப் மிசைல் 1300 கிலோகிராம் எடை கொண்டது. இந்த மிசைல்னால 450 கிலோகிராம் எடை கொண்ட வெடிபொருட்களை சுமந்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். இந்த மிசைல இயக்குறதுக்கு டர்போமெகா மைக்ரோ டியூப் TRI-6030 டர்போஜெட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் பயன்படுத்தப்படுது. இந்த ப்ரொபல்ஷன் சிஸ்டத்தினால 5.4 கிலோநியூட்டன் த்ரஸ்ட ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இந்த ஸ்கால்ப் மிசைல்ல ரெக்கைகள் இருக்கும். இந்த ரெக்கைகளை பயன்படுத்தி டார்கெட்டை நோக்கி கிளைட் செய்து சென்று தாக்குதல் நடத்தும். இந்த மிசைலை பயன்படுத்தி அதிகபட்சமா 560 கிலோமீட்டர்ல இருந்து குறைந்தபட்சமா 250 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள டார்கெட்டுகளை தாக்க முடியும். ஸ்கால்ப் மிசைல்னால 1000 கிலோமீட்டர் வேகத்துல பயணித்து சென்று இலக்குகளை தாக்க முடியும். இந்த மிசைல்னால அதிகபட்சமா 30 முதல் 40 மீட்டர் உயரத்துல பறக்க முடியும். இந்த மிசைல டார்கெட்டை நோக்கி வழி நடத்துவதற்கு இனிஷியல் நேவிகேஷன் சிஸ்டம், GPS சிஸ்டம் மற்றும் TERPROM அப்படிங்கிற கைடிங் சிஸ்டமும் பயன்படுத்தப்படுது. இந்த மிசைல்கள் ரஃபேல், மிராஜ், டொர்னேடோ, டைபூன் போன்ற பலவிதமான விமானங்கள்ல பயன்படுத்தப்பட்டு வருது. இந்த மிசைலை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தணும்னா எதிரிகளுக்கு பலத்த சேதத்தை ஏற்படுத்த முடியும். இதன் காரணமாக தான் இந்த மிசைல்களை இந்தியாவிலே தயாரிப்பதற்கு இந்தியா முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.